இலங்கைக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்படும் பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி பாம்பன் தொடர்வண்டி பால திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே பிரதமர் பங்கேற்க உள்ள பிரம்மாண்ட மேடையை தெற்கு தொடர்வண்டித்துறை பொது மேலாளர் கௌசல் கிஷோர் ஆய்வு செய்தார். இதனிடையே பிரதமர் மோடியை அழைத்து வருவதற்காக கோவை சூலூர் வானூர்தி படை தளத்துக்கு சொந்தமான 4 உலங்கூர்திகள் இலங்கைக்கு புறப்பட்டுச் சென்றன. 2004ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஜல்லிக்கற்கள் மற்றும் மணலின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளதாக கட்டுமான தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலத்துக்கு அதிக அளவில் கட்டுமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதால் தேனி மாவட்டத்தில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் முதல் முறையாக கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. பல்வேறு நோய்களை தீர்க்கும் ஆற்றல் கும்பகோணம் வெற்றிலைக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே திருக்கச்சூர் 3 வழிச்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே விபத்து நிகழும் பகுதியில் ரவுண்டானா எனப்படும் சமச்சீர் சந்திப்பு அமைக்க வேண்டும் அல்லது தடுப்புகளை ஏற்படுத்தி விபத்துகளை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் உள்ள புகழ்பெற்ற தான் தோன்றீஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு நியமனத்தில் சின்னநாயக்கன் பாளையம் கிராமம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக கிராம மக்கள் ஊர்வலமாக சென்று கோவில் நிர்வாக அலுவலரிடம் மனு அளித்தனர். அறங்காவலர் குழு நியமனத்தில் ஆளுங்கட்சியினரின் தலையீடு அதிகரித்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடி எடுத்தடி மேட்டில் முதலாம் பராந்தக சோழர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள், சிற்பங்கள், கட்டுமான சிதிலங்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டுகளில் பயனுள்ள வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக தொல்லியல் ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடலூர் மஞ்சங்குப்பம் திடலில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் ஆயிஷா இரான் நடராஜன் எழுதிய சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் ஒரு ஜான் சிராணி மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானியாவது எப்படி என்ற 2 நூல்கள் வெளியிடப்பட்டன. நிகழ்ச்சிக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற குறிஞ்சி வேலன் தலைமை தாங்கினார்.